பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 107 சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானிக்கப் போகிறோம். 107 சங்கீதம் 6 வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்களுடைய இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு வசனம் இந்த 107 சங்கீதத்தில் இன்னும் சில இடங்களில் வருகிறது. 13 வசனம், 19 வசனம், அதுபோல் 28 வசனம் ஆகிய 3 இடத்துல இந்த வசனத்தை 4 இடத்தில் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டு அந்த வசனத்துக்கு கீழே சில வார்த்தைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பார்த்திங்கன்னா, நம்முடைய ஆபத்து காலத்தில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய இக்கட்டுகளிலிருந்து நம்ம என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஆபத்துக்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது நம்ம கூப்பிடக்கூடிய ஒரே ஒரு நபர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமாக இருக்க வேண்டும். நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு இக்கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். முதலாவது பார்த்தீங்கன்னா 107 சங்கீதம் 6-9 வரை உள்ள வசனத்தில், அங்கே அந்த வசனத்திற்கு கீழே அழகாக இருக்கிறது 7 வசனம். குடியிருக்கத்தக்க ஒரு ஊருக்கு போய் சேரும்படி அவர்களை செம்மையான வழியை நடத்தினார். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசி உள்ள ஆத்துமாவை நன்மையால் நிரப்புகிறபடியால் அவருடைய கிருபையின் நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஆபத்தில் கர்த்தர் நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்னா, நம்முடைய வழியை செம்மையான பாதையில் நடத்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய வழியில் நமக்கு நிறைய ஆபத்துக்கள் இருக்கிறது. சாத்தான் நிறைய கண்ணியை வச்சிருக்கிறான். அப்போ இந்த ஆபத்தில் நம்ம தப்பி பத்திரமா போய் சேர்வதற்கு நம்முடைய பாதை செவ்வையாக்கி, நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி, பசியுள்ள ஆத்துமாவை நன்மையால் நிரப்பி நம்மை ஆஸ்வதித்து பாதுகாக்கிறார். ஆமேன். அப்போது முதலாவது, நம்ம வழியிலே நமக்கு நிறைய ஆபத்துக்கள் இருக்கிறது. நம்முடைய போகிற வழியில் நமக்கு ஆபத்துக்கள் இருக்கிறது. அந்த ஆபத்துக்கள் ஆண்டவர் அகற்றி நம்மை ஆஸ்வதித்து உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். 2வது 13 வசனத்திலிருந்து நீங்கள் 16 வசனம் வர வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த வசனம் மேலே எழுதப்பட்டிருக்கு. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவருடைய இக்கட்டுகளிலிருந்து அவரை நீங்களாக்கி ரட்சித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா 14, 15, 16 வசனங்கள். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிக்கொணர்ந்து அவர்களை கட்டுகளை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்தபடினால் கர்த்தருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. அல்லேலூயா. 2வது பார்த்திங்கன்னா, அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பார். ஆமேன். நம்ம கர்த்தர் நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு முன்னே இருக்கிற அடைக்கப்பட்ட வாசல்கள், அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது அந்தகாரத்தில் மரண இருளிலிருந்து அவர்களை வெளிக்கொணர்ந்து அவர்களை கட்டுகளை அறுத்தார். அப்போது அந்த காலத்தில் அந்த மரண இருளில் இருக்கிற நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெளிக்கொணர்ந்து கட்டுகளை அறுத்திருக்கிற சத்துரு என்ன செய்கிறான்? மரண கட்டுகளை வைத்திருக்கிறார். அப்போ அந்த மரண கட்டுகளை அகற்றி அவர் என்ன செய்கிறாரு? வெளிக்கொணர்ந்து நம்மை பாதுகாக்கிறார். அது மட்டும் இல்லை, சாத்தான் நமக்கு அடைத்து வைத்திருக்கிற வெண்கல கதவுகளையும் இரும்பு தாழ்பாளை முறித்து நம்மை ஆஸ்வதித்து புதையலையும் பொக்கிஷத்தையும் கொடுத்து நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே இதற்காக நாம் கர்த்தரை துதிப்போம் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் பதிவு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போது 2வது, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நமக்கு விரோதமாக இருக்கிற மரண கட்டுகள், அடைக்கப்பட்ட கதவுகள், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைத்து போட்டு நம்மை ஆஸ்வதித்து உயர்த்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆமேன். 3வது பார்த்திங்கன்னா 19 வசனத்திலிருந்து 22 வசனம் வாசித்து பார்த்திங்கன்னா, அங்கே தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவருடைய இக்கட்டுகளிலிருந்து அவர்கள் நீங்களாக்கி ரட்சித்தார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு வைக்கிறார். அல்லேலூயா. அதன் நிமித்தமாய் அவர் அதிசயங்கள் நிமித்தமாய் கர்த்தரை துதிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது, வியாதி, சத்துரு கொண்டு வர வியாதியிலிருந்து, போராட்டங்களிலிருந்து ஆண்டவர் செய்கிறார். அந்த இக்கட்டுகளிலிருந்து நம்மை ஆண்டவர் விடுவிக்கிறார். வியாதிங்கிற பிரச்சனை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வியாதிங்கிற சூழ்நிலைகள், அநேக மக்கள் வியாதியில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலையும் வீடுகள்லையும் முடியாமல் இருக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் செய்கிற இந்த வியாதியின் இந்த ஆபத்து காலத்தில் அவர் நோக்கி கூப்பிடும்போது தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். வசனத்தை அனுப்பி
நம்மை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஒருவேளை பலவீனப்பட்டு நீங்கள் இருக்கலாம். மருத்துவமனையில் சிகிச்சைக்காக பலவீனப்பட்டிருக்கலாம். உங்கள் சொந்தக்காரங்க, உறவினர்கள் யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை அவர் அனுப்பி அவரை ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி நம்ம நம்ம உறவினர்கள் பலவீனப்பட்டிருக்கலாம். அத்தனை பேருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். 4வது பார்த்தீங்கன்னா 28 வசனத்திலேருந்து 31 வசனம் வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவள் இக்கட்டுகள் அவள் நீங்களாக்கி விடுவிக்கிறார். பெருங்காற்றை அமர்த்துகிறார். அதில் அலைகள் அடங்குகின்றன. அமைதல் உண்டாத நிமித்தம் அவள் சந்தோஷப்படுவார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுப்புத்தர் அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதிப்பார்களாக. அல்லேலூயா. 4வது பார்த்தீங்கன்னா பெருங்காற்று, திடீரென்று வருகிற பிரச்சனைகள், அலைகள், திடீரென்று எழும்புகிற அலைகள், இவைகள் மூலமாக நம்ம தாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போது இந்த திடீரென்று வருகிற பிரச்சனைகள், அலைகள் போல வர்ற துன்பங்கள், போராட்டங்கள், இவைகளை அமைதிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த காலை நேரத்தில் நம்முடைய வழிகளில் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நம்மை ஆஸ்வதிக்கிறார். 2வது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அடைக்கப்பட்ட கதவுகள், மரண இருள், இதை மாற்றி நம்மை ஆஸ்வதிக்கிறார். 3வது, வியாதிகள் மத்தியிலும் நம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். 4வது, நம்முடைய வாழ்க்கையில் வர திடீரென்று வர பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகள் மத்தியிலும் தேவன் நம்மை வழிநடத்தி ஆஸ்வதித்து உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர் தப்பி பிழைக்க உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.